வியூவர்ஸ், உலகத்துல லட்சக்கணக்கான பூச்சி இனங்கள் இருக்குது. இதுல 1400 வகையான பூச்சி இனங்களை மனிதர்கள் சாப்பிடலாம்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வாழ்ற மக்கள் 36 வகையான பூச்சிகளை சாப்பிடுறாங்க. ஏசியன் கண்ட்ரீஸ்ல 29 வகையான பூச்சி இனங்களை சாப்பிடுறாங்க. நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கால 8 வகையான பூச்சிகளை சாப்பிடுறாங்க. இதுல மனிதர்கள் அதிகமா சாப்பிடுற 10 பூச்சிகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் இந்த பூச்சிகள் உடம்புல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது டரன்டுலா. கம்போடியால வாழ்ற மக்கள் தான் இந்த டரன்டுலா சிலந்திகளை அதிகமா சாப்பிடுறாங்க. நம்ம ஊர்ல பஜ்ஜி போண்டா விக்கிற மாதிரி கம்போடியால இந்த சிலந்திய பொரிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி விக்கிறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த சிலந்திய சாப்பிட கொடுக்கறாங்க. அதுலயும் இது விஷமுள்ள சிலந்தி. இங்க உள்ள காடுகள்ல இந்த சிலந்திகள் மண்ணை ஓட்ட போட்டு மண்ணுக்கடியில கூடு கட்டி அதிக எண்ணிக்கையில வாழுது. மண்ணை தோண்டி இந்த சிலந்திகளை பொரிச்சு விஷமுள்ள இதோடைய குடுக்குகளை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்ல போட்டு இந்த சிலந்திகளை சாகடிச்சு இதுல உப்பு, பெப்பர், மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சிடுறாங்க. இந்த சிலந்திகள் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இத பொரிச்சியும் அவிச்சியும் சாப்பிடுறாங்க. இந்த சிலந்தில நம்ம உடம்புக்கு தேவையான ஹை புரோட்டீன்ஸ், அயன், ஜிங்க், கால்சியம், விட்டமின் பி ன்னு நிறைய சத்துக்கள் இருக்குதாம். இதனாலதான் இங்க உள்ள மக்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த சிலந்திய உணவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது சிக்காடஸ். இந்த வண்டுகளை தாய்லாந்துல தான் அதிகமா உணவா சாப்பிடுறாங்க. இந்த வண்டுகளே ஒரு வித்தியாசமான உயிரினம். இந்த வண்டுகள்ல அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால இதுல 3 வண்டுகளை சாப்பிட்டாலே மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கிடைச்சிடுமாம். இதோட ரெக்கைகளையும் கால்களையும் எடுத்துட்டு இத சமைச்சு சாப்பிடுறாங்க. இதுல மேஜிக் சிக்காடாங்கிற இந்த பூச்சி 13ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் மண்ணுக்கு அடியிலேயே மரத்தோடைய வேர்கள்ல இருந்து கிடைக்கிற சத்துக்களை எடுத்து உணவா சாப்பிட்டு அசையாம ஒரே இடங்கள்லயே இருக்குங்க. முழுமையா வளர்ந்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வந்து ஏதாவது உயரமான இடத்து மேல ஏறி இதோடைய பழைய உடம்ப பிச்சுக்கிட்டு வெளியில வரும். அதுக்கப்புறம் இந்த ஆண் பூச்சிகள் சத்தமா கத்தி பெண் பூச்சிகளை கவரும். பெண் பூச்சிகளை கவர்ந்து இனப்பெருக்கம் பண்ணும். இதுல 7 வகையான சிக்காடா பூச்சிகள் இருக்குது. இதுங்க எல்லாமே மனிதர்களுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து ஏற்படுத்தாத பூச்சிகள். அதுக்கப்புறம் பெண் பூச்சி மண்ணுக்குள்ள முட்டையிட்டு இறந்து போயிடும். மறுபடியும் குட்டி பூச்சிகள் மண்ணுக்குள்ள இருந்தே 13 வருஷம் வளர்ந்து மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வரும். இதனாலதான் பூச்சிகள்ல இத வித்தியாசமான பூச்சின்னு சொல்றாங்க. அதிகபட்சமா 17 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்ற இந்த பூச்சிகள்ல அளவுக்கு அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனாலயே இந்த பூச்சிகளையும் மனிதர்கள் உணவா சாப்பிடுறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கூட இந்த பூச்சிகளை சமைச்சு இதுல டாக்கோஸ் கூட செஞ்சு விக்கிறாங்க. அடுத்தது டெர்மைட்ஸ். இந்த கரையான்களை இந்தோனேஷியால வாழ்ற மலைவாழ் மக்கள் தான் அதிகமா சாப்பிடுறாங்க. இந்த கரையான்கள் நம்ம பூமியில 130 மில்லியன் வருஷத்துக்கு மேல அழியாம வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு முக்கியமான காரணமா சொல்றது இந்த ராணி கரையான்கள் தான். ஏன்னா ஒரு ராணி கரையான் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 30,000 முட்டைகள் வரைக்கும் போடுது. அதுலயும் இந்த ராணி கரையான் 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதனால ஒரு ராணி கரையானே அதோடைய வாழ்நாள்ல 16 கோடி முட்டைகள் வரைக்கும் போடுது. இதனாலதான் கரையான்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியறதே இல்ல. கரையான்கள் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கும் கரையான்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கும் நிறைய ஆய்வுகளையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கூட நிறைய இடங்கள்ல இந்த கரையான்கள் ஈசல்களா வரும்போது பிடிச்சு சாப்பிடுறாங்க. இந்தோனேஷிய காடுகள்ல இந்த கரையான்கள் இந்த மாதிரி மரங்கள் மேல பெருசு பெருசா கூடு கட்டி வச்சிருக்கும். மணல்லையும் இப்படி மிகப்பெரிய கூடுகளை கட்டி வச்சிருக்கும். இதனால இங்க வாழ்ற மக்கள் இந்த கரையான்களை பிடிச்சு உணவா சாப்பிடுறாங்க. இந்த கரையான்கள்ல புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்தது வாஸ்ப். சைனால தான் இந்த ஆபத்தான குளவிகளை உணவாவும் சரக்காவும் குடிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் கூட ரைஸ் வைன்ங்கிற பேர்ல இந்த குளவிகள்ல இருந்து வைன் செஞ்சு விக்கிறாங்க. இதுங்க மனிதர்களையே கொல்ற அளவுக்கு ஆபத்தான குளவிகள். ஆனா இந்த குளவிகள்ல அதிகமான புரோட்டீன்ஸும், கால்சியம், விட்டமின்ஸ்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்களும் இருக்குது. இதனால இங்க உள்ள மக்கள் இந்த குளவிகளை ஃபார்ம்ல வச்சு வளர்க்கறாங்க. இது இந்த மாதிரி பெரிய ராட்சச கூடுகளை கட்டினதுக்கு அப்புறம் இந்த குளவிகளை பிடிச்சு உணவா சமைச்சு சாப்பிடுறாங்க. பூப்பான்னு சொல்ற இதோடைய லார்வாக்கள்ல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குதாம். இது இல்லாம இதுல இருந்து ஆல்கஹாலையும் தயாரிச்சு சைனீஸ் மக்கள் குடிக்கிறாங்க. அடுத்தது ஸ்கார்பியன். வியட்நாம்லயும் தாய்லாந்துலயும் தான் இந்த தேள்களை அதிகமா சாப்பிடுறாங்க. தெருக்கடைகள்ல ஸ்நாக்ஸ் விக்கிற மாதிரி இந்த தேள்களையும் விக்கிறாங்க. தேள்களை பிடிச்சு இதோடைய விஷ கொடுக்குகளை கட் பண்ணி எடுத்துட்டு உயிரோட குச்சிகள்ல இப்படி குத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கேட்கும் போது இந்த தேள்களை பொரிச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. வியட்நாம்ல இருக்கிற ஹோச்சி மின் சிட்டில மட்டும் இந்த தேள்களை வச்சு 50 வகையான உணவுகளை செஞ்சு விக்கிறாங்க. தேலை வச்சு பீஸா கூட இங்க உள்ள கடைகள்ல செஞ்சு விக்கிறாங்க. தேள் வைனையும் இங்க விக்கிறாங்க. இந்த தேள் கொடுக்குல இருந்து எடுக்கிற விஷயத்துல இருந்து நிறைய மருந்துகளை தயாரிக்கிறதுனால இந்த தேள்களுடைய விஷம் ஒரு கேலனே பல கோடிகள்ல விக்குது. ஏன்னா ஒரு தேள்ல இருந்து வெறும் 2 கிராம் விஷம் தான் கிடைக்கும். இதனால இதுல இருந்து விஷத்தை எடுக்கிறதும் ரொம்பவே கஷ்டம். தேளுடைய விஷத்துல குளோரோடாக்சின், கெலியோடாக்சின், ஸ்கார்பியன்ங்கிற இந்த 3 விஷயம் இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கூட இந்த தேள் விஷத்துல இருந்து மருந்துகளை தயாரிக்கிறாங்க. இதனால இந்த தேள்களை பண்ணைகள்ல வச்சியும் வளர்க்கறாங்க. அடுத்தது கிராஸ்ஹோப்பர். வெட்டுக்கிளிகளை நிறைய நாடுகள்ல உணவா சாப்பிடுறாங்க. அதுலயும் மெக்சிகோல ஹோட்டல்கள்லயே வெட்டுக்கிளிகளை உணவா விக்கிறாங்க. ஏன்னா வெட்டுக்கிளிகள்லயும் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. மெக்சிகோல உள்ள
வீடுகள்ல கூட இந்த வெட்டுக்கிளிகளை ரெகுலரா சமைச்சு சாப்பிடுறாங்க. வெட்டுக்கிளிகள்ல அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால இதுல இருந்து புரோட்டீன் பவுடர்களை கூட செஞ்சு விக்கிறாங்க. அதாவது 100 கிராம் மாட்டுக்கறியிலேயே 30 கிராம் தான் புரோட்டீன்ஸ் இருக்குது. ஆனா 100 கிராம் வெட்டுக்கிளி பவுடர்ல 68 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்குது. இதனாலதான் இப்போ வெட்டுக்கிளிகளை இந்த மாதிரி ஃபார்ம்ல வச்சே வளர்த்து இதுல இருந்து புரோட்டீன் பவுடர்களை கூட செஞ்சு விக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வெட்டுக்கிளி சாக்லேட், வெட்டுக்கிளி கேக்னு ஏகப்பட்ட உணவுப் பொருட்களை இந்த வெட்டுக்கிளிகள்ல இருந்து செஞ்சு விக்கிறாங்க. அடுத்தது பாம் வீவல். இந்த பனைமர புழுக்களை சவுத் ஈஸ்ட் ஏசியால உள்ள நிறைய நாடுகள்ல இத உணவா சாப்பிடுறாங்க. மலைவாழ் மக்கள் இந்த புழுக்களை பிடிச்சு உயிரோடையே சாப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த புழுக்கள்லயும் அதிகமான புரோட்டீன்ஸும் ஜிங்க், அயன், பாஸ்பரஸ்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுலயும் வியட்நாம்ல மார்க்கெட்டுகள்லயே இந்த புழுக்களை விக்கிறாங்க. நம்ம சிக்கன் வாங்குற மாதிரி இங்க உள்ள மக்கள் இந்த புழுக்களை வாங்கி வீட்லயே சமைச்சு சாப்பிடுறாங்க. அடுத்தது ஸ்டிங்க் பக்ஸ். ஆப்பிரிக்கன் மக்கள் தான் இந்த வண்டுகளை அதிகமா சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுலயும் இந்த வண்டுகள் பயங்கரமா ஸ்மெல் அடிக்கக்கூடிய ஒரு வண்டு. இதுல இருந்து வர ஸ்மெல்லுனால தான் நிறைய நாடுகள்ல இத உணவா சாப்பிடுறது இல்ல. ஆப்பிள் மரங்கள்ல இந்த வண்டுகளை நீங்க அதிகமா பார்க்கலாம். இந்த பூச்சியோட நீளமான ப்ரோபோசிஸ வச்சு பழங்களையும் காய்கறிகளையும் ஓட்டைய போட்டு அதுக்குள்ள இருக்கிற ஜூஸை குடிச்சிட்டு இதோட எச்சில உள்ள விட்டுட்டு போயிடும். இதனால இந்த பூச்சி கடிக்கிற பழமே கெட்டு போயிடும். இந்த பூச்சிகளுக்கு ஏதாவது ஆபத்துனா இதோட அப்டம்ல இருக்கிற இந்த சென்ட் கிளாண்ட்ஸ்ல இருந்து ஒரு விதமான கெமிக்கலையும் வெளியேற்றும். ஆனா இந்த பூச்சிலையும் அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்குன்னு இதையும் உணவா சாப்பிடுறாங்க. அடுத்தது ஆண்ட்ஸ். எறும்புகளை நிறைய நாடுகள்ல உணவா சாப்பிட்டாலும் ஆப்பிரிக்கால எறும்புகளை ரெகுலரான உணவாவே தினமும் சாப்பிடுறாங்க. இங்க உள்ள மக்கள் எறும்புகளை பிடிச்சு பச்சையாவே கூட அப்படியே சாப்பிடுறாங்க. எறும்புல பொரியல் எல்லாம் கூட செஞ்சு சாப்பிடுறாங்க. இந்த பொண்ணு எறும்பு முட்டையை எவ்வளவு விரும்பி சாப்பிடுது பாருங்க. ஏன்னா எறும்புடைய முட்டையில லோ ஃபேட்டும் ஹை புரோட்டீன்ஸும் இருக்குதாம். இதனாலேயே எறும்பு முட்டைகளை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. எறும்பு சமைக்காம இப்படி பச்சையாவும் கூட இங்க வாழ்ற மக்கள் சாப்பிடுறாங்க. கம்போடியால வாழ்ற சில மக்கள் அவங்க கல்யாண விருந்துலயே இந்த எறும்பையும் ஒரு உணவா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் எல்லாம் கூட மெனு கார்ட்லயே எறும்பு உணவுகளையும் ஆட் பண்ணி சேல் பண்றாங்க. லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல கூட நம்மளால எறும்பு உணவுகளை பார்க்க முடியும். வியட்நாம்ல போர் நடக்கும்போது அங்க உள்ள மக்களுக்கு உணவு கிடைக்காம நிறைய மக்கள் எறும்புகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க. இதே வியட்நாம் மக்கள் 2ஆம் உலக போர் டைம்ல உணவு கிடைக்காம ஆபத்தான ஜெல்லி ஃபிஷ்களையும் உணவா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜெல்லி ஃபிஷ்கள் இவங்களுடைய அன்றாட உணவா மாறிடுச்சு. தெருக்கடைகள்ல இருந்து பெரிய ஹோட்டல்கள்ல கூட இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை இப்போ உணவா விக்கிறாங்க. மீன் விக்கிற மார்க்கெட்டுகள்ல கூட இந்த ஜெல்லி ஃபிஷ்களை விக்கிறாங்க. அதுலயும் இதுங்க ஆபத்தான ஜெல்லி ஃபிஷ்கள். இதுல கம்மியான அளவுல விஷமும் இருக்கும். இதனால இந்த ஜெல்லி ஃபிஷ்களை அப்படியே எல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாது. இதனாலதான் நிறைய நாடுகள் ஜெல்லி ஃபிஷ்களை உணவா சாப்பிடுறது இல்ல. ஆனா வியட்நாம் மக்கள் இந்த ஜெல்லி ஃபிஷ்களை பிடிச்சு இதோடைய விஷ பகுதிகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மோட்டார்கள்ல வச்சு 20 மணி நேரம் தண்ணீர்ல சுத்த விட்டு இதுல இருக்கிற விஷத்தை எல்லாம் எடுத்துட்டு இத உணவா சமைச்சு சாப்பிடுறாங்க. வியட்நாம்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட நம்ம ஊர்ல கோழிக்கறியை விக்கிற மாதிரி இந்த ஜெல்லி ஃபிஷ்களை விக்கிறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஹூஹூ பீட்டில் லார்வ். இந்த பெரிய புழுக்கள்ல இருந்து தான் ஹெர்குலஸ்ங்கற இந்த ராட்சச வண்டுகள் வரும். இதோடைய புழுக்களே நம்ம கை அளவுக்கு பயங்கர பெருசா வளருங்க. நியூசிலாந்துல இருக்கிற மக்கள் தான் இந்த புழுக்களை பிடிச்சு அப்படியே பச்சையா சாப்பிடுறாங்க. இந்த புழுக்களை சாப்பிடுறது ரொம்பவே அருவருப்பா இருக்குமா. இதனாலேயே நிறைய பேர் இந்த புழுவை சாப்பிட்ட உடனே துப்பிடுறாங்க. ஆனா இந்த புழுல அளவுக்கு அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்குன்னு நியூசிலாந்து மக்கள் இந்த மாதிரி பச்சையாவும் சாப்பிடுறாங்க. இத சமைச்சியும் சாப்பிடுறாங்க. பார்க்க ரொம்பவும் கியூட்டா இருக்கிற இந்த சின்ன குழந்தையே இந்த புழுவை சாக்லேட் சாப்பிடுற மாதிரி எப்படி விரும்பி சாப்பிடுது பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பூச்சிகளை சாப்பிட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.